இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நாம் காலத்தை மதிப்பதன் வழியாக கடவுளை மதிக்கின்றோம். எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே. எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. கமபா 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 சனி சதனிபா சானி சனி தனித பதப மகரிபா சானி சனி தனித பதப மகரிபா கரிசா. எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே. பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் இடித்திட ஒரு காலம் கட்டிட ஒரு காலம் அழுகைக்கு ஒரு காலம் சிரிப்புக்கு ஒரு காலம் கவலைக்கு ஒரு காலம் மகிழ்வுக்கு ஒரு காலம். காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே.
சேர்த்திட ஒரு காலம், இழந்திட ஒரு காலம், காத்திட ஒரு காலம், எரிந்திட ஒரு காலம், பேசிட ஒரு காலம், போரிட ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம், காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, எமக்காய் யாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே, எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. லூக்கா நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 22 வரை. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினர்கள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, இந்த வாசகத்தை வாசித்த உடனே எனக்கு வந்த ஒரு அனுபவம், நாங்கள் குறுமடத்திலே படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இரவும் அந்தந்த நாள் என்னென்ன செய்தோம், என்னென்ன செய்யப்படவில்லை, நான் எந்த சூழலில் இருக்கிறேன் என்ற ஒரு சுய ஆய்வு, பொது ஆய்வு, ஒரு திறனாய்வு செய்கிற பழக்கம் உண்டு. அதுதான் அடுத்த நாளை உற்சாகமாக கொண்டு செல்ல நமக்கு ஒரு மகிழ்வான தருணத்தையும் நம்பிக்கையான சூழலையும் தரும் என்பது என்னுடைய அனுபவம். இன்னைக்கும் பல பேர் சமூகத்திலும் சமயத்திலும் குடும்பங்களிலும் சுய ஆய்வு, திறனாய்வு செய்வதற்காக பல கேள்விகளை தலைவர்கள், தொண்டர்களிடத்திலும், பெற்றோர்கள், பிள்ளைகளிடத்திலும் கேட்கிற ஒரு பாங்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தை எடுத்துட்டோம்னா அம்மா அப்பாவும் கேட்பாங்க பிள்ளைகள்கிட்ட, மக்களை நாங்கள் எப்படி இருக்கிறோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, எங்களுடைய பணிகளை செய்கிறோமா என்று பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே ஆய்வு செய்து கொண்டே இருப்பார்கள். சில சமயங்களில் பிள்ளைங்க என்ன செய்யும், ஒருவேளை உண்மையை சொன்னால் ஒழுங்காக சோறு தரலன்னா பொய் சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவறு, அப்படி செய்யக்கூடாது. அதில் கூட சில பேரை காட்டி கொடுக்கவும் செய்வாங்க, பொய் சொல்லுவாங்க, உண்மை சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரியணும் நான் யாருன்னு, அதுதான் முக்கியங்க. எல்லாரும் சொல்லுவதை வைத்து கொண்டு கூட நாம் பொய்மை நிலைக்கு சென்று விடக்கூடாது. என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய உறுதிப்பாடு, என்னுடைய செயல்பாடு, இவைகளை குறித்து நான் தினமும் திறனாய்வு செய்து எது நல்லதோ நேர்த்தியானதோ அதை செய்ய ஆரம்பித்தோம்னா நம்முடைய ஆளுமை வளரும், நம்பிக்கை வளரும், மக்களுக்கு நன்மை பயக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்னும் கேசுவின் கேள்வி 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து
கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இயேசுவின் சீடர்கள் என்று அழைக்கப்படுகிறார்களே, அவரை பல்வேறு பார்வைகளில் பார்க்கிறார்கள் என்பது கொஞ்சம் வியப்பூட்டுகிற செய்திதான். சிலர் இயேசுவை அற்புதங்களும் அறங்குறிகளும் செய்பவராக பார்க்கிறார்கள். பெந்தகோஸ்தே சபைகளுக்கு செல்கின்றவர்கள், அருங்கொடை ஆர்வலர்கள் போன்றோர் இதில் அடங்குவர். இன்னும் சிலர் அவரை சடங்குகளிலும் வழிபாடுகளிலும் சிறைப்பட்டவராக பார்க்கின்றனர். பெரும்பாலான மரபு கிறிஸ்தவர்கள் இந்த பிரிவைச் சேர்ந்தவர்கள். ஒரு சிலர் இயேசுவை தீவிர சமூக போராளியாக பார்க்கிறார்கள். இந்த மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றவர்கள், சமூக ஆர்வலர்கள் போன்றவர்கள் இந்த பிரிவிலே உள்ளார்கள். இத்தகைய பார்வைகள் அனைத்துமே உண்மையை கொண்டுள்ளவை, ஆனால் குறைவானவை, முழுமையற்றவை என்பதை நாம் உணர வேண்டும். விவிலியம் காட்டுகிற இயேசு பன்முகத்தன்மை கொண்டவர். அவர் கடவுளின் மகனாகிய மெசியா, ஆனால் மனித இயல்பில் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போன்றவர். இலக்கு மக்களாகிய ஏழைகள், இல்லாத மக்கள், இவர்கள் மீது இரக்கம், அன்பு, உரிமைக்காக போராட்டம், நோயாளர்கள் மீது பரிவு கொண்டு குணமாக்கியவர். ஆனால் தீமைகளை கண்டு சினந்து சாட்டை எடுத்தவர், சிரிக்கின்றவர்களோடு சிரித்தவர், அழுகின்றவர்களோடு அழுதவர். இத்தகைய முழுமையான பன்முகத்தன்மை கொண்ட இயேசுவை நம் ஆண்டவராகவும் வழிகாட்டியாகவும் மீட்பராகவும் அறிக்கையிட்டு போற்ற வேண்டும். ஒருவரை பற்றி விவரங்களை தெரிந்திருந்தால் பல நன்மைகளை அவரிடமிருந்து எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். நாமும் நன்மைகளை செய்ய உத்வேகமாகவும் இருக்கலாம். அவரோடு உறவை வளர்த்து அன்பை பெருக்கி அதனால் பல நன்மைகளை பெறுவதற்கு அவர் யார், அவரது பண்பு என்ன, லட்சியம், இலக்கு என்ன என்ற விவரங்களை தெரிந்திருப்பது மிக மிக நல்லது. இந்த விவரங்களை தெரிந்தவர்கள் இந்த ஆளுக்காக, கொள்கைக்காக இறுதி வரை போராடுவார்கள், உயிரையும் தியாகம் செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, நமது இறைவன் யார் என்று சரியாக தெரிந்திருந்தால் அவரது அருங்கொடைகளுக்கு குறைவிருக்காது. யார் யார் இயேசுவை இனம் கண்டார்களோ அவர்கள் அனைவருமே சுகம் பெற்றார்கள், புது வாழ்வு கண்டார்கள். உதாரணமாக திருத்துது பணியிலே 9ஆம் அதிகாரம் 4 முதல் 6 சொல்லுகிற சவுலின் அழைப்பு நமக்கு நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இக்கேள்விக்கு பதில் காண்பதும் இயேசு யார் என்று அறிவதும் அவ்வளவு எளிதல்ல. தனிமையில் மலை உச்சிக்கு சென்று தினமும் மாலை வேளைகளிலே ஜெபித்ததால், இறை வேண்டல் செய்ததால் தந்தை இறைவனை அவரது திருவுளத்தை எளிதில் கண்டுணர்ந்தார், கடைபிடித்தார். நாமும் முயற்சி எடுத்து பார்ப்போம். தினமும் அமைதியான ஒரு சூழலை உருவாக்கி இயேசு யார் என அறிய தொடர்ந்து முயற்சி எடுப்போம். இயேசுவோடு உள்ள நெருக்கம் அதிகமாகிறது என்று சொன்னால், அன்பு பெறுகிறது என்று சொன்னால், அவரது ஆசிரியரும் கொடைகளும் நமக்கு அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். நாமும் நான் யார் என தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுவோம். நமக்கு இந்த இயேசு யார் என்பதையும் தெரிய வேண்டும் என ஆசைப்பட்டால் நிச்சயமாக இறைவனின் ஆசீர் நமக்கு பெருகும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீரே எங்கள் இறை தந்தை, இறைமகன், நீரே எங்களது மீட்பர், நீரே வாழும் கடவுளின் மகன். உம்மை போற்றுகிறோம். உம்மை போல நாங்களும் பன்முக தன்மை கொண்டவர்களாகவும் சூழ்நிலைக்கேற்றவாறு செயல்படுகின்றவர்களாகவும் எங்களை நாங்கள் அறிந்து கொண்டு, அறிந்த பின்பு விளம்பரங்களை எதிர்பார்க்காமல் தெளிவோடும் துணிச்சலோடும் தியாகத்தோடும் அர்ப்பணத்தோடும் பணிவாழ்விலே பிறருக்கு நன்மை வைக்கின்ற மனிதர்களாக, சீடர்களாக வாழ எங்கள் யாவருக்கும் வரம் தாரும். ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே.
உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன். உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க
நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். மப்பகரி மப்பகரி சரி சாரிகா. மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே. இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே. இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே.
பதனி சகாரி சசா பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே. உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.